जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும். அப்பிரதக்ஷண பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். யார்? ராகு பகவான். அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை 13/26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். சரி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது வரார். சரி, இந்த ராகு கேது பயிற்சியிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தலையும் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும், மனித உடலாக இருக்கும். நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் உண்மையாக கரெக்டாக. சில பழைய காலத்து கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு. ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார். அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கேது தசை 7 வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது. திருப்பாற்கடலில் கடையும் பொழுதுலேருந்து அது இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை. எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள், எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேதுக்குன்னே இந்த சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக சுற்றி வரவங்க. கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலே சித்திரவர்ணாயன்மா, சித்திர புஷ்பாயன்மா, சித்திரகந்தானு லேபனாயன்மா, சித்திர சத்திர ஜதபாதிகாதி சேவிதாயனமாக. அவர் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர். கேது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும், அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் 2025? பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரார்.
ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார், தொழில் ஸ்தானத்துக்கு வரார் ரிஷபராசிக்கு. ஸோ அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் சம்பந்தப்பட்டவர்கள், இப்போ கூட நடுவந்திரமாக நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டதில் 4ஆம் இடம் சொல்கிறது அர்த்தாஷ்டமத்தில் கேது அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் உடல்நிலை நிறையா பாதிக்கும், எதிர்பாராத இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரோகிணி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்த நட்சத்திரம் ஓரளவுக்கு சமாளிச்சுப்பாங்க, ரோகிணி நட்சத்திரத்துக்கு அது உண்டு. அதே போல் கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசி. சரி, இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை கொடுத்து, அவங்களுக்கு நிறைய மனசஞ்சலத்தை கொடுத்து, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கொடுக்க தான் அவங்களுக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள் ஏற்பட்டு வெறுத்து போயிருப்பாங்க அம்மா. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் பையனாக இருந்தாலும் சரி, வயசில் பெரியவங்கள, வயசில் இப்போ ஒரு 22, 23 வயசு பையனாக இருந்தாலும் குடும்பத்தில் பொறுப்பாக அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் தலைவலி இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது. உங்களை நினச்சி அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலும் மனசங்கடமும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் பாதிப்பு நிறையா உண்டு. வேலை சம்மந்தப்பட்டதில் சில பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக வரும். என்ன தான் வேலை கடுமையாக நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நல்ல பேர் இருக்காது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை மாறுறதுக்கு உண்டான சில சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு வரும். ஆனால் இந்த ராகு அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆசையை அதிகம் தூண்டி மோசம் போக வைக்கக்கூடியது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம என்ன வேலையில் இருக்கோமோ, எப்படி இருக்கோமோ அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் கொஞ்சம் நாள் வரைக்கும். ஏன்னா ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் லைஃப்பில் பட்டாச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடராது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக உங்கள் ராசிப்படி நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பண விஷயத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் நிறையா வரும். பண விஷயத்தில் ஒன்று கேட்காம கணவரை கேட்காம மனைவி கொடுக்குறதோ, மனைவியை கேட்காம கணவர் கொடுக்குறதோ, இந்த பண விஷயத்தில் நிறைய சண்டைகள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நகை பண விஷயங்களில், நகை விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் தொலைஞ்சு போகிறதுக்கோ அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய தொகையோ இல்லை ஒரு முக்கியமான நகையோ எல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமானது, இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் சிறு சிறு தடங்கல்கள் வந்து மறையும். இந்த ராகு கேதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சில முறையான சில பரிகாரங்கள், முறையான சில பூஜைகள், இந்த ராகு கேது பயிற்சிக்குன்னு சில கோவில்களுக்கு போய் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பரிகாரம் பண்ணுங்கள். கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், சூரிய நாராயணர் கோவில் ஆடுதுறையில் இருக்குது. அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேரம் கிடைக்கும்பொழுது ஒரு முறையாவது காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காளஹஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுபமாக இருக்கும். அதே போல் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்க, நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் டைம் கிடைக்கும்பொழுது காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அதுலேயும் காளியம்மன் வழிபாடு அப்படின்னு சொன்னால் திண்டிவனத்து பக்கத்தில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான கோவில். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அம்மன் வழிபாடு செய்து அந்த கோவிலில் ஒரு தேங்காய் கட்டிங்கன்னு கொடுப்பாங்க, சிகப்பு துணியில் கட்டி பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் கட்டிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து மேலே மேலே உங்களுக்கு நன்னா இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். ரொம்ப கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்கணும். ஏற்கனவே நிறையா பிரச்சனைகளை, நிறையா விஷயங்களை சந்திச்சுட்டு வந்தாச்சு. இடமாற்றங்கள், பிரச்சனைகள், அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நிறையா பிரச்சனைகள்லாம் சந்திட்டு வந்தாச்சு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசையை காமித்து சில நேரத்தில் மோசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். பெரிய அளவில் பணம் நஷ்டமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செய்யுங்க, அவசரம் இல்லை. நம்மளுடைய ஜாதகத்துக்கு ராகு கேது பகவான் பிறக்கும்போது எந்த இடத்துல இருந்தது, இப்போ இனிமேல் எந்த ஸ்தானத்துக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியெல்லாம் பார்த்து ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால்
அவங்களுக்கு நிறையா வெற்றியும் நிறையா நல்ல விஷயங்களும் வரும். இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே நவக்கிரக வழிபாடு, ராகு கேது பிரதட்சணம் பண்ணணும், நவக்கிரகத்துக்கு கோவிலுக்கு போனால் நவக்கிரக பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் எப்போதும் ஒரு பிரார்த்தனையாக வைங்க. விநாயகருக்கு அருகம்புல் சாத்துங்க. ரிஷபராசிக்காரர்கள் அமோகமாக நன்னா இருப்பீங்க. சுபம்.